சுபஹான மௌலிதின் 10வது 19வது 20வது பக்கத்திலே பதிவு செய்யப்படுகிறது. வகான நூறு நபியுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சுல்பி நூஹின் ஃபீ ஸஃபீனா. நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்தில் பிரச்சாரம் செய்த அந்த சமூகத்தினால் எதிர்க்கப்பட்ட பொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நூஹே நீங்கள் ஒரு கப்பலை கட்டுங்கள், அதில் உங்களோடு ஈமான்களை ஏற்றிக்கொள்ளுங்கள், வெள்ள பிரளயம் வந்து இந்த சமூகம் அழிய போகிறது. அல்லாஹ்வுடைய வஹி வந்தது, நூஹ் நபி கப்பலை கட்டினார்கள். இப்ப நபிகளார் ஒளியை எங்கே கொண்டு வந்து சித்தரிக்கிறார்கள் என்று பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் இருக்கிற பொழுது நபிகளாருடைய ஒளி, அதாவது ஆதம் நபியின் உடம்பிலே இருந்த நபிகளார் ஒளி நூஹ் நபியினுடைய முள்ளம் தண்டிலே வந்து ஏறியதாம். ஆதம் நபியிலிருந்து நூஹ் நபியில முள்ளம் தண்டுக்கு நபிகளார் ஒளி வந்து விட்டது. ஃபஸலிமத் வகதஅத் பிஹாரன் வலுஜஜன். நபிகளாருடைய ஒளி நூஹ் நபியின் முள்ளம் தண்டிற்கு வந்தவுடன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த வெள்ள பிரளயத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. நபிகளார் ஒளி வந்தவுடன் நூஹ் நபியின் கப்பல் கடல்களையும் அலைகளையும் கிழித்துக் கொண்டு சென்றது. எவ்வளவு பெரிய இணை வைப்பை பாடிக்கொண்டிருக்கிறோம். முகமது நபியின் ஒளிதான் அந்த கப்பலையும் நூஹ் நபியையும் காப்பாற்றியதாம். சுபஹானல்லாஹ். தொடர்ந்து பாருங்கள், நூஹ் நபியின் முள்ளம் தண்டிலே இருந்த ஒளி மீண்டும் இப்ராஹிம் நபியின் முள்ளம் தண்டுக்கு மாற்றப்படுகிறது. எப்ப தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடப்பட்ட பொழுது. வகான நூருஹு ஃபீ சுல்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் நபியின் முள்ளம் தண்டில் முகமது நபியின் ஒளி கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து பாருங்கள், வசாரத்தின் நாரு லஹு பர்தன் வஸலாமன் வபி பரக்கத்திஹி நஜா. நஊது பில்லாஹ். நபிகளார் ஒளி இப்ராஹிம் நபியின் முள்ளம் தண்டில் வந்தவுடன் தான் அவருக்கு நெருப்பு குளிர்ச்சியாகவும் சாந்தமாகவும் மாறியதாம். சுபஹானல்லாஹ். அதனாலதான் அதன் பரக்கத்தாலதான் இப்ராஹிம் நபி வெற்றி பெற்றார். முகமது நபியின் ஒளியின் பரக்கத்தாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சுபஹான மௌலிதில் பதியப்பட்டிருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். சிந்தித்து பாருங்கள், இதைவிட இணை வைப்பு இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், நூஹை நாம் தான் காப்பாற்றினோம், நூஹையும் அவரோடு ஈமான் கொண்டவர்களையும் நாம் தான் காப்பாற்றினோம், நாம் தான் நெருப்புக்கு கட்டளையிட்டோம். குல்நாயானார் கூனி பர்தவ் வ ஸலாமா அலா இப்ராஹிம். நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு குளிராகவும் சாந்தமாகவும் ஆகிவிடு என்று நாம் தான் நெருப்புக்கு கட்டளையிட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ஆனால் சுபஹான மௌலிது சொல்கிறது, நபிகளாருடைய ஒளிதான், அல்லாஹ்வுடைய தூதரின் ஒளிதான் இப்ராஹிம் நபியையும் நூஹ் நபியையும் காப்பாற்றியது. எதை எடுப்பது? அல்லாஹ்வுடைய குர்ஆனை எடுப்பதா? இனம் பெயர் தெரியாத ஒருவரால் எழுதப்பட்ட சுபஹான மௌலிதை எடுப்பதா? மூமின்கள் முடிவெடுக்க வேண்டும். ஒவ்வொரு மூமின்களும் இதனுடைய விளக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகளாரை புகழுவது என்றால் உண்மையை சொல்லி புகழ்ந்தால் அது புகழ்ச்சி. நபிகளாருக்கு இல்லாத பண்புகளையும் நபிகளாரின் பெயரிலே பொய்களையும் சொல்லி புகழ்ந்தால் அது இகழ்ச்சி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதைத்தான் வருடா வருடம் நமது சமூகம் பாடுகிறார்கள். இது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால் ஏராளமான கட்டுக்கதைகளும் ஏராளமான பொய்களும் இதில் நிரம்பியிருப்பதை பார்க்கிறோம்.